அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்து தான் பார்த்தோம். தனியா ஒரு காணொளியை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருந்தேன். டிஎன் செட்ல இருந்து ஆன்சர் கீ வந்து விட்டிருக்காங்க. நம்ம சேலஞ்சஸ் பண்ணலாம். அதாவது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்னென்ன கேள்விக்கு என்ன பதில் எழுதணும் அப்படின்ட்டு. அதே சமயம் கேள்விக்கு அவங்க டென்டேட்டிவா ஒரு ஆன்சர் கீ விட்டிருக்காங்க. அதுதான் கன்ஃபார்மும் நம்மளால சொல்ல முடியாது. பெரும்பாலும் அது வந்து சரியா தான் இருக்கும். அப்படி தவறா இருக்கும் பட்சத்துல அவங்க மறுபடியும் கடைசியா ஃபைனலா ஒரு மறுபடியும் ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்சர் கீயை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், நம்ம ஆன்சர் பண்ண அந்த வினாத்தாளையும் எப்படி டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல அந்த பாக்ஸ்ல வந்து டிஆர்பி அப்படின்னு நம்ம அடிச்சோம்னாவே போதும். இல்லை அப்படின்னா அந்த ஹோம் பேஜ்லயே மேல அடிச்சீங்கன்னா கூட வந்துடும். ஆல்ரெடி டிஆர்பி tngov.in இதுதாங்க அந்த டிஆர்பிக்கான சைட். இதை நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அதோட இன்டர்பேஸ் இப்படிதான் இருக்கும். இந்த இன்டர்பேஸ்ல எங்க அப்படின்னு பாருங்க, இந்த பக்கம் சைட்ல ஒரு மெசேஜ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஐக்கான் தாங்க. இந்த ஓடக்கூடிய ரன்னிங் மெசேஜ்ல தான் பார்க்கணும். இங்கதான் அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க பாருங்க. டிஎன் செட் 2024க்காக வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டென்டேட்டிவா வந்து அந்த கீ அண்டு நம்ம வந்து ஆன்சர் கீ பண்ணோம் இல்லையா, அந்த அந்த சைட்டும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி நீங்க பார்க்கலாம். அதுக்கான ஒரு லிங்க் தான் இந்த லிங்கை கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. இந்த லிங்கை தொட்டோம்னா அது கண்டிப்பா உள்ள போயிடும். இந்த லிங்க்குள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. முதல்ல சொன்னது பாருங்க, இதுல பாருங்க ரொம்ப முக்கியமான இந்த கீழே இருக்கிற ஒரு 3 தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதுல ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம ஆல் டிக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் தேவையில்ல. அதுக்கு பக்கத்துல இன்னொரு என்ரோல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது டிஎன் செட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாமோட டேட்டை செட் பண்ணணும். அந்த டேட்டை செட் பண்ணோம்னாவே நம்மளுக்கான அந்த பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சா செகண்ட் பேட்சா அப்படின்றது வந்துடும். ஏன்னா வந்து 6, 7, 8 இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேதிகள்ல நடந்திருக்கு. தமிழ் பெரும்பாலும் 6ஆம் தேதி தான் நடந்திருக்கு. அதனால அந்த 6ஆம் தேதி நம்ம இங்க சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இதோட இன்டர்பேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்காது. நம்மளுடைய முதல்ல இயரை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து மந்த், இதுக்கப்புறம் டேட்டு. அதே மாதிரி ஒரு கேப்சா இருக்கு. அதை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஹோம் பேஜ் போயிடும். இப்ப நம்ம அங்க போக தேவையில்ல. பாருங்க, முதல்ல மறுபடியும் வந்தது அந்த சைட்டுக்கே வந்துடலாம். இதுல வந்து அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்க்குலர் வந்து ஒண்ணு விட்டுருக்காங்க. அதுல பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால், அதாவது வந்து யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளினுடைய அடிப்படையில மாநில தகுதி தேர்வு, அதாவது டிஎன் செட் வந்து கணினி வழி தேர்வுகள், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து 6, 7, 8, 9 அந்த மார்ச் மாதம் இந்த தேதிகள்ல காலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஷிப்ட் அடிப்படையில நடந்து முடிஞ்சு. இந்த தேர்வுக்கான தற்போது வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கான கேள்விகளுக்குரிய தற்காலிக உத்தேசமான அந்த விடை குறிப்புகள், அதாவது டென்டேட்டிவ் கீ ஆன்சர்னு சொல்றாங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான trb.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட் லிங்க்ல வெளியிட்டிருக்காங்க. தேர்வர்கள் தங்களுடைய தேர்வு எழுதிய தேதியில் எந்த அமர்வுல, அதாவது நம்ம முன்னாடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த செக்ஷன் அந்த தேர்வு எழுதினவர்களோ அந்த அமர்வுக்கு உரிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன பண்ணலாம், டிஆர்பி சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி போனோம் இல்லையா, அந்த சைட்ல போனோம் அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விடை குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை, அதாவது வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்று ஆவணங்களையும் இணைக்க வேண்டும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கேள்வி, ஒரு வினா இருக்கு. அந்த வினாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஆர்பி சைட்ல இருந்து அந்த கேள்விக்கான விடையை வந்து தவறா சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அதுக்கு வந்து பதில் வந்து சரியான பதில். நீங்க வந்து எந்த எவிடன்ஸோட அது வந்து சரின்னு சொல்றீங்களோ அந்த சான்று ஆவணங்களையும் இணைச்சு அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை அனுப்பணும். அதுக்கான விண்டோவும் இருக்கு. ஒரு ஜேபேக்கா அதை வந்து அந்த போட்டோவை மாத்தி அதுக்காக அனுப்புறதுக்காக ஒரு காலம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உள்ள போனோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் வரும். அடுத்து பாருங்க, இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது வந்து அந்த சான்று ஆவணங்கள் எதுவும் இல்லாம ஒரு டம்மியா ரெடி பண்ணி இந்த கேள்வி தவறு அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, முற்றிலும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடை குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்புறவங்க 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள தேர்வு வாரிய இணையதள முகவரியில என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆதாரங்களுடன் பதிவு செய்யணும். அது பதிவு செஞ்சாதான் ரொம்ப முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா பாட புத்தகங்கள் மட்டும்தான் அது ஆதாரமா அளிக்கணும். ஸ்டாண்டர்டா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகத்துல இருந்து மட்டும் அதுக்கு வந்து எவிடன்ஸா கொடுக்கணுமே தவிர மற்றபடி வந்து எவிடன்ஸ் வந்து வைக்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. கையேடுகள், அதாவது வந்து நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுவும் இணைய வழியில இருக்கக்கூடிய ஆவணங்கள் இதெல்லாம் வந்து நாங்க ஆதாரமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. தபால் வழி அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா வந்து அந்த வெப்சைட்லயே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்ததுனால, ஏன்னா வந்து ஒரு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப தபால் வழியோ இல்ல வேற வழியிலயோ நம்ம என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. அதையும் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. பாட வல்லுநர்களுடைய முடிவு இப்படி அனுப்பினாலும் கடைசியா அந்த ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப மிகுந்த ஆளுமைகள் இருப்பாங்க. அந்த ஆளுமைகளுடைய முடிவுதான் இறுதியானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க வந்து என்ன அப்படின்னா நேற்று வந்து அந்த 13ஆம் தேதி இன்னைக்கு வந்த சர்க்குலர். இதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஆர்பி சைட்ல இருந்து விட்ட அந்த டென்டேட்டிவான அந்த ஆன்சருக்கையும் செக் பண்ணலாம். இது வந்து நோட்டிபிகேஷனா வந்தது. இப்ப நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் இன்டர்ஃபேஸுக்கே போயிடலாம். இங்க எப்பயுமே ஒவ்வொரு டேபா ஓப்பன் ஆயிருக்கு. அதனால ஒவ்வொரு டேபுக்கும் நீங்க வெளியே வர வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஏன்னா நீங்க அங்க மேல இருக்கிற அந்த ஹோம் ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அந்த டேபுக்கு போயிடலாம். இப்ப இங்க பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் டென்டேட்டிவ் கீ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேஜர் வைஸ் இருக்கு. யார் யார் என்னன்னைக்கு எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த மேஜர் வைஸ் இருக்கு. இப்ப தமிழ் எழுதுனவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்க்கையும் இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பேப்பர் 1க்கானது, இது வந்து பேப்பர் 2க்கானது. பேப்பர் 1 அப்படின்றது காமனா ஆன பேப்பர்ன்றதுனால எல்லாருக்குமே அதுதாங்க. அது தமிழா இருந்தாலும் பாருங்க, ஹோம் சயின்ஸ், எலக்ட்ரானிக்கல் சயின்ஸ், அப்புறம் வந்து எர்த் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ் பேப்பர் காமன்றதுனால ஒரு காலம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே செகண்ட் பேப்பர் வந்து அவங்க மேஜர் அப்படின்றதுனால வேரியேஷன் ஆகும். அதனால நம்ம இங்க பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கான வியூ தான் இது. மாஸ்டர் கியூபின்றது டென்டேட்டிவ் கீ அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அதுக்கான சைட்டுக்கு வந்து போயிடும். அதுல எல்லா கொஸ்டினுமே இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் கீயும் எடுத்துக்கலாங்க. இதுதாங்க ஆன்சர் கீ. ஒரு 3 பேஜ்ல இருக்கு. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஎன் செட்டு தேர்வுக்கான வினாத்தலையும் விடை குறிப்பையும் இப்படிதான் பார்க்கணும். இதுக்கான இந்த கேள்விக்கான பதிலோட நான் அடுத்த காணொலியில உங்களோட நான் சந்திக்க இருக்கின்றேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. அதுல கிட்டத்தட்ட அந்த 100 வினாவிற்கும் சரியான பதில வெப்சைட்ல இருந்து எடுத்து நான் வந்து ஒரு பிடிஎஃபா மேக் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். அதனால மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.